செல்வி கண்ணு மேல கூட்டிட்டு போம்மா. போம்மா. ஏய், நீ போய் தூங்கு மாயா. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். போ. உள்ளவா செல்வி. தொட்டில போடுறீ. பொறுமை பொறுமை. அச்சச்சே, என் செல்ல குட்டி. டேய் செல்லக்குட்டி ராஜா. யாரை கேட்டு இவ்ளோ பெரிய ஏற்பாடுலாம் பண்ணீங்க? என்னடி மாயா இப்படி கேட்டுட்ட? நீ தவம் இருந்து பெத்த குழந்தைய இன்னைக்குதான் முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு மேலதாளம் வாத்தியம் வரவேற்பு கூட இல்லைன்னா எப்படி? இதெல்லாம் நான் கேட்டேனா? இதெல்லாம் நாங்க உன்னை கேட்கணுமா மாயா? இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க வழக்கமா செய்யற சாங்கியம் தானே. சொல்ல போனா இதை விட தடபுடலா செய்யணும்னு நினைச்சோம். என்ன பண்றது, ஏதோ எங்களால முடிஞ்சது. மாயா, இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நம்ம சின்ன ராஜாக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை இன்னும் விமர்சையா பண்ணிடலாம். என்ன சந்தோஷம் தானே? நம்ம வீட்டோட ஒரே ஆண் வாரிசு நீ பெத்தெடுத்து என் கையில கொடுத்துருக்க. அது எங்களுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? இனிமே பார், நம்ம எல்லார் தலையெழுத்தும் அந்த சித்தர் சொன்ன மாதிரி மாறப்போகுது. வாய மூடுமா. இவங்களாம் தான் இப்படி பேசுறாங்கன்னா நீ ஒரு பொண்ணை பெத்த தாய் தானே. நீ கூடவா இப்படி பேசுற? ச்சே, கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல உனக்கு. ஏய், நீ இப்ப என்னதாண்டி சொல்ல வர? மா, செல்வி ஒரு குழந்தைய இழந்திருக்கா. அவ எவ்வளவு துக்கத்திலயும் வலியிலயும் இருப்பா. அத நீங்க யாராச்சும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பாட்டுக்கு மேலோ தாளோன்னு அடிச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏ மாயா, நாங்க உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சோம். நீ எங்களை இப்படி திட்டுற? திட்டாம வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது சந்தோஷமான விஷயம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா செல்வியோட கண்ணு முன்னாடி இந்த மாதிரி மேலோ தாளோல இருக்கலாமா? என் கூடவே இந்த வீட்ல இன்னொரு குழந்தைய சுமந்தவ தானே அவ. இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? செல்விக்கு அவங்க வீட்ல பண்ண மாதிரி உனக்கு நாங்க நிலங்கும் வைக்கல, சீரும் செய்யல. நீ மாசமா இருக்கும்போது நாங்க உனக்கு ஒண்ணுமே பண்ணலடி. உன் குழந்தை பிறந்த அப்புறமாவது நாங்க உனக்காக எதுவும் செய்ய வேணாமா? உன் குழந்தை முதல்ல வீட்டுக்கு வர அன்னைக்கு நாங்க துக்கமாவா இருக்க முடியும் சொல்லு? முடியாது இல்ல. அதான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். அதுக்கு போய் கோச்சிக்கிறியே. மா, நீ ஒரு சாதாரண ஆர்த்தி எடுத்தா போதா? மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி வீணான ஆடம்பரம் தேவையா? சரி சரி, தப்பு தாண்டி. எங்களை மன்னிச்சிடு. நீ சுலபமா மன்னிச்சிடுன்னு சொல்ற. செல்வி நேரம் எவ்வளவு கலங்கி இருப்பா. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவனோட அனுகிரகம் வேணும். இதெல்லாம் நீயும் நானும் முடிவு பண்ணி வர்றதில்ல, தானா அமையணும். அந்த குடுப்பனை உனக்கு இருக்கு. நீ ஒரு ஆண் வாரிசை பெத்து எடுத்திருக்க. அதுக்கு நாங்க சந்தோஷப்படதான் செய்வோம். அதுல என்னடி தப்பு இருக்கு? அந்த குடுப்பனை மத்தவங்களுக்கு இல்லைன்னா நம்ம என்னடி பண்ண முடியும்? அவங்களுக்கு நடந்த கஷ்டத்துக்கு நம்ம வருத்தப்படலாம். ஆனா நம்மளுக்கு நடந்த நல்லதுக்கு நம்ம சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? ஆமா மாயா, மத்தவங்க துக்கமா இருக்காங்களே, நாம சிரிச்சா தப்பாயிடும்னு பயந்து உன் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமான நாட்களை வீணடிச்சிடாது. பாரு மாயா, முதல் குழந்தைன்றது ஒரு தனி அனுபவம்.
வீணா யாரோட துக்கத்தையும் கஷ்டத்தையும் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத. இனிமே உன் குழந்தையோட சந்தோஷமா வாழு. இவன் பிறந்த நேரம் உன் கஷ்டம் எல்லாம் பறந்து போச்சுடி. நம்ம வம்சத்தோட வாரிச பெத்திருக்க, அத நினைச்சு நீ பெருமைப்படணும். புரியுதா? அறிவு, மேல தளத்துக்குலாம் செட்டில் பண்ணிட்டியா? பண்ணணும் நீ. முதல்ல அத போய் பண்ணு. சரி நீ. சந்தியா வாடி. ம். செல்வி, என்ன சந்தோஷ்? உள்ள போ. செல்வி, அவங்க எப்படி பேசினாங்க பார்த்தேல்ல? அவங்க அப்படி பேச பேச உனக்கு தான் மனசு கஷ்டமாகும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். ஒன்றும் இல்லையா? உன்னை பத்தி உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். இது குழந்தை பிறந்த சந்தோஷத்துல தான் அவங்க அப்படியெல்லாம் பேசுறாங்க. மத்தபடி மனசுல எதுவும் நினைச்சுக்கிட்டு பேசின மாதிரிலாம் எனக்கு தெரியல. நீ அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். ஆனா அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நான் சொன்னேன். போதும், இது வரைக்கும் நாம அவங்களுக்கு செஞ்சது எல்லாமே போதும். என்ன சந்தோஷ் சொல்ற? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றேன். அவங்க இங்க இருந்தாங்கன்னா வீணான பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதம் தான் வரும். அவங்க பேசுறது எதுவா இருந்தாலும் சரி, அது உன் மனசை தான் வேதனைப்படுத்தும். அப்புறம் நீ டெய்லி அழுதுட்டு நிப்ப. அதனால பார்த்துட்டு இருக்க முடியாது. சந்தோஷ், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மாயாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததுல எனக்கு சந்தோஷம் தானே. இதுல வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஏன் அழ போறேன்? ஏன் என்கிட்ட இப்படிலாம் பேசுற? சொன்னா புரிஞ்சுக்க. இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இனி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ போகும்போது வரும்போதெல்லாம் என்னெல்லாமோ பேசுவாங்க. அது நிச்சயமா உன் மனசை பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், அவங்கள இங்க இருந்து கிளம்ப சொல்லு. சந்தோஷ், எதுக்கு இந்த சின்ன விஷயத்த போய்? எது சின்ன விஷயம்? இந்த சின்ன விஷயம் நாளைக்கு பெரிய விஷயம் ஆகக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ அந்த குடும்பத்து மேல காட்டுற அன்பு அக்கறை எல்லாம் போதும். அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், பத்திரமா பாத்துக்கிட்டோம். இப்ப நீ அவளுக்கு நினைச்ச மாதிரி குழந்தை பிறந்துருச்சுல்ல, அதுக்கு அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. அப்படியே அவங்களை நல்லபடியா கிளம்ப சொல்லு. என்ன சந்தோஷ் பேசுற? அவங்கள திடீர்னு இப்படி கிளம்ப சொன்னா அவங்கள எங்க போவாங்க? எங்கேயாச்சும் போட்டு செல்வி. அவங்க இங்க இருந்து கிளம்புனா அது போதும் எனக்கு. சரி சந்தோஷ், மத்தவங்கள விடு. கை குழந்தையோட இருக்கிற மாயா அவ எங்க போவா? எப்படி அந்த குழந்தையை காப்பாத்துவா? அத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? இப்ப என்ன, அவ தனியா போய் வாடுறதுக்கு பணம் தேவை, அவ்வளவுதானே? அதை நான் தரேன். சந்தோஷ், நம்ம ஈசிஆர் பங்களாவை எடுத்துக்க சொல்லு. அங்க இருக்கிற என் காரையும் எடுத்துக்க சொல்லு. அதுவும் அவங்களுக்கு பத்தலைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது சொத்து எழுதி தரேன். சந்தோஷ், அவங்க எங்கேயாவது போய் எப்படியாவது வாழட்டும். அவங்க இங்க இருக்கக்கூடாது. ஒரே வீட்டில் அவங்களும் நாமளும் வாழ்ந்தா வீண் பிரச்சனை தான் வரும். வேண்டாம், அவங்கள உடனே கிளம்ப சொல்லு. சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? அவங்க இருக்கிறதுனால என்ன பாதிப்பு வந்துற போகுது? இல்ல அவ குடும்பம் இங்க இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? கப்பல் மாதிரி இருக்கிற வீட்ல அவங்க 4 பேரும் ஓரமா இருக்க போறாங்க. அதுல நமக்கு என்ன பிரச்சனை சொல்லு? சொன்னா புரிஞ்சுக்க செல்வி. வீட்டில் இருக்க இடம் பிரச்சனை இல்ல, அந்த மனுஷங்க தான் பிரச்சனை. நான் பிறந்ததுல இருந்தே அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தபோது எவ்வளவு அமைதியா இருந்தாங்க, இப்ப எப்படி மாறி இருக்காங்க பார்த்தல. இனி உனக்கு குழந்தை இல்ல, மாயாவோட குழந்தை உன் வாரிசு, அது இதுன்னு டெய்லி சொல்லுவாங்க. உன்னை வார்த்தையாலே கொல்லுவாங்க. அதுக்குதான் அவங்க இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அவங்க என்ன கேட்கறாங்களோ நான் கொடுத்துட்றேன். வாங்கிட்டு கிளம்ப சொல்லு. ஓ, முடியாது சந்தோஷ். என்ன செல்வி, அவங்க திமிரு அகம்பாவம் எல்லாமே படிப்படியா ஒவ்வொரு நாள் ஏறிட்டே போகும். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இனிமே அவங்க உன்னை வாழ விட மாட்டாங்க. வீணா அவங்க மேல பரிதாபம் பார்க்காத. உடனே அவங்கள கிளம்ப சொல்லு. சந்தோஷ், ஒரு தாயையும் கை குழந்தையும் எப்படி சந்தோஷ் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்? நம்ம இது வரைக்கும் அவன் மேல காட்டின அக்கறையும் நீ அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் யார் வேணாலும் செய்வாங்க. இது வரைக்கும் நம்ம அவன் மேல காட்டினது வெறும் பரிதாபம் தான். இனிமேல் அவளையும் அவ குழந்தையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு.
போதும் செல்வி, அந்த பொறுப்பு அவளை பெத்தவங்களுக்கு இருந்தா போதும். பணத்தை கொடு, மற்றதை அவங்களே பார்த்துக்கட்டும். என்னது பணமா? அவ பார்க்காத பணமா சந்தோஷ்? பணத்தை கொடுத்தா அவளை அனுப்ப முடியும்னு நினைக்கிறியா? இல்ல சார் பங்களா எல்லாம் கொடுத்தா அவ கைய நீட்டி வாங்கிடுவான்னு நினைக்கிறியா? நான் சொல்றது ஏன் மறுத்து பேசிட்டு இருக்க? நான் சொன்னா கேட்க மாட்டியா? நாம இருக்கிற இந்த வீட்டில் மாயாம அந்த குழந்தை இருக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். வீணா அவன் நிம்மதியும் போகும், நம்ம நிம்மதியும் போகும். தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாம அவளை எங்கேயாவது போக சொல்லு. இப்பவே அவங்களை கிளம்ப சொல்லு. இதுதான் என்னோட முடிவு. மாயாவை பத்தி உன்னை விட எனக்கு நிறையவே தெரியும் சந்தோஷ். நீ அவளை புரிஞ்சுக்கல, ஆனா நான் அவளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ பணம் கொடுத்தா அவ வாங்க மாட்டா. அதையும் மீறி அவளை போக சொன்னா அதான் சந்தோஷ் நம்ம வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தப்பு. அது தப்பாவே இருக்கட்டும். அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி பரவாயில்ல. மனசாட்சி, பரிதாபம், இறக்கம் அதெல்லாம் பார்க்குற நேரம் இது இல்ல. எனக்கு நீதான் முக்கியம். உன்னோட நிம்மதி, சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். சந்தோஷ் எதுவும் பேசாத செல்வி. பழி, பாவம் எதுவா இருந்தாலும் என்னையே வந்து சேரட்டும். அவளை முதல்ல இங்கிருந்து போ சொல்லு. அக்கா, அந்த படத்துக்கு தான் போறோம். போலாம்டா. டேய் மச்சான், அங்க பாருடா. அக்கா, அக்கா, எதுக்கிட்ட வந்திருக்கான்? அக்கா. கையில பெரிய மனசு இல்லாம ஒருவேளை மன்னிப்பு கேட்க வந்திருப்பானோ? டேய் என்னடா சொல்ற? அவன் மூஞ்சிய பாரு. சும்மா தியாகத்தை பண்ணிட்டு அதை பப்ளிக் பார்க்கணுங்கிறதுக்காகவே தாடி விட்டுன்னு பேத்தஸ் லுக்ல இருக்கான். டேய் விடக்கூடாதுடா. உடனே அவனை இங்கிருந்து கிளப்பி ஆகணும். வா போலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். சரி, என்ன இந்த பக்கம் திடீர்னு? இல்லை, எங்கள் அக்காவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அக்கா பக்கத்தில் எங்கன்னா கடைக்கு எதுவும் போயிருக்காங்களா? ஆமா, இங்க தான் எங்கேயோ போயிருக்காங்க. ஓ சரி. டேய் எப்படிடா அவன்கிட்ட உண்மையை போட்டு வாங்குறது? இப்ப பாரு. அப்புறம் பிரதர், ஆனா உங்க சொந்த கதை, சோக கதைலாம் அரசல் புரசலா கேள்விப்பட்டோம். மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. வேணா நாங்க உங்களுக்காக கையில் கிட்ட பேசவா? நாங்களாம் ஒரே ஆஃபீஸ் தான். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. உங்க மனசு பாரமும் குறையும். நாங்களும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கையில்ட்ட பக்குவமா மெதுவா டீசென்ட்டா நானும் தெரிஞ்ச விதமா எடுத்து சொல்லுவோம்ல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயோ தாடிக்காரன் மசிய மாட்டிக்கிறானே. கதவு திறந்தானே இருக்கு. அக்கா வந்துடும். நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. பிரதர், அக்கா இப்போ வரமாட்டாங்க. சத்தியமா வரமாட்டாங்க பிரதர். டேய் பிரபா, நீ எங்கடா இங்க வந்த? ஆண்டி கோயம்பேடு போல மார்க்கெட் போறேன்னு சொன்னீங்களே, சாயந்தரம் தான் வருவேன்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, உங்க தம்பி ரொம்ப நேரமா உங்களை பார்த்தே ஆகணும்னு காத்துட்டு இருந்தார். அன்பா ஆத்து கூட்டம் வரல, உங்களை பார்த்துட்டு போய் ஆகணும்னு ஒரே இடம். டேய் சொந்த அக்கா தம்பி பேசும்போது நம்ம நடுவில் நிக்கிறது ரொம்ப அநாகரிகம்டா. வாடா போலாம். வர ஆண்டி. வரேன் பிரதர். வரேன்க்கா, வரேன் பிரதர். என்ன விஷயமாடா இங்க வந்த? அக்கா டேய் இருடா, அவன் என்ன பேசுறான்னு கேட்டு போலாம். டேய் இப்பதான் அக்கா தம்பி பேசுறத கேட்கறது தப்புன்னு சொன்னேன். டேய் அவன் என் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்க வந்திருக்கான்டா. அவன் பேசுறதுதான் இப்போ எனக்கு பிரேக்கிங் நியூஸ். வாயை மட்டும் கேளு. உன்னை போய் ஒரு நிமிஷம் நல்லவன் நினைச்சேனே. ச்சே, இப்ப எதுக்கு இங்க வந்த? அக்கா அன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு பேசிட்டு போனாலே, அக்கா மாமால இருக்காங்களா செத்தாங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா. பேசாதடா நீ. நீ நல்லது நினைச்சிருந்தீன்னா அன்னைக்கு உனக்காக வாட்ச் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிருப்பேன்ல. அக்கா நான் பேச பேச ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதல பேசாம நின்னுட்டு இருந்த கல் நெஞ்சக்காரன் தானே நீ. நான் சொல்லல, இஸ் வெரி பேட் ஃபெல்லோடா. கையில பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அக்கா இப்போ எதுக்கு நீ அழுவுற? அன்னைக்கு நீ சொன்னதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லை. என்னடா உன் நிலைமை? பெரிய நிலைமை. என்னையும் என் வீட்டுக்காரரையும் விட பரிதாபமான நிலைமையா உனக்கு? எங்க ஒரே பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா வாழ வெட்டியதான் இருப்பேன்னு சொல்றா. எங்களை அனாதையை விட்டுட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றா. அக்கா என்ன கொஞ்சம் பேச விடுறியா? பேசாதடா. ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த சாபெல்லாம் உனக்கு தாண்டா. அக்கா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டு அப்புறமா பேசுக்கா. என்னடா சொல்ல போற? உன்னை பத்தி எனக்கு தெரியாது, இங்க வந்து என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சோக கீதம் பாட போற. அதுக்கு பதிலா உன் கையாலே எங்களுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துடுறா. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு செத்து போயிடுறோம். அப்பதான் என் பொண்ணுக்கும் புத்தி வரும், உனக்கும் எங்க வேதனை புரியும். ஐயோ போது நிறுத்துக்கா. டேய் பாடுற எப்படி சவுண்ட் விடுறானு. நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேற. என்னது வேறயா? ஆமா. என்ன விஷயம்?
அன்னைக்கு நீ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் நிறைய யோசித்தேன். கையிலுக்காக எவ்வளோ செஞ்சேன்னா கடைசி அதையும் செய்கிறேன். புரியுற மாதிரி சொல்லு. அதான் நீ சொன்ன மாதிரியே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் அவன் கெட்டவன் இல்லடா, நிஜமாலே அவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு. தெய்வம்டா அவன். இவனுக்கெல்லாம் மெரினா பீச்சில் செலவு வைக்கணும். கையிலுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்காக தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் நிஜமா வாடா சொல்ற? ஆமாக்கா, அவளுக்கு யாரை கட்டி வச்சா நல்லா இருப்பான்னு நீ நினைக்கிறியோ அவனுக்கே கட்டி வை. சூப்பரு. டேய் சத்தம் போடாதடா. இங்க பாரு, என்னால கையில் வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பிரச்சனை வராது. டேய் இதத்தான் சொல்ல வந்தேன்னு நீ முன்னாடி சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் உன்னை திட்டி இருக்க மாட்டேன்ல. என்ன மன்னிச்சிடுறா. பரவாயில்ல விடு, இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? டேய் அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்டா. நான் தான் அவனை தெரியாம திட்டிட்டேன். தெய்வம்டா அது. இதெல்லாம் தியாகம். இனி கையில் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலும் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ரொம்ப நன்றிடா. ரொம்ப நன்றி பிரபா. இவனை மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லடா. கையில் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுக்கா. நான் வரேன். டேய் உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போடா. பரவாயில்லக்கா, வரேன். ஆண்டி ஒரு நிமிஷம். என்ன சொல்றாரு உங்க தம்பி? என் தம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்பா. இனி என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. ஆண்டி இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. டேய் கேட்டியாடா? நம்ம கேட்கவே இல்லையே. நான் போய் இந்த விஷயத்தை கையிலுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ ஆண்டி இருங்க ஆண்டி, எங்க போறீங்க? என்னப்பா? இந்த விஷயத்த பரிதாபமான மூஞ்சி வச்சுட்டு கையில்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்க தம்பி மேல பேத்தோஸ் ஃபீலிங் தான் வரும். அதாவது பரிதாபம் தான் வரும். அப்புறம் நீங்க கையிலுக்கு யோசிச்சு வச்சிருக்க கல்யாண பிளான்லாம் நாசமா தான் போகும். ஐயோ என்ன தம்பி இப்படி சொல்ற? பிரபா வந்தாண்டி, உன் பொண்ணெல்லாம் ஒரு ஆளா? அவளை விட ஒரு அழகான பொண்ணை பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், அடுத்த மாசம் கல்யாணம், அப்படி இப்படின்னு அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போன மாதிரி சொல்லுங்க ஆண்டி. அப்பதான் உங்களுக்கு கோவம் வந்து நானும் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு வேற ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. இல்லைன்னா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது ஆண்டி. ஐயோ இல்ல தம்பி, நீங்க சொன்ன மாதிரி நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அப்படி சொன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவால? நிச்சயமா ஒத்துப்பாங்க ஆண்டி. கயல் வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆண்டி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பொண்ணு வந்ததும் நிச்சயம் நான் இதை பத்தி பேசுறேன். நான் வரேன்ப்பா. எப்பா டேய், இப்பதான் பிரபா நல்லவன் தியாகின்லாம் சொன்னேன். இப்ப அவனை பத்தி இப்பெல்லாம் பேச சொல்ற? டேய் எனக்கும் அவனுக்கு என்னடா பிரச்சனை? அவன் விட்டு கொடுத்து கயல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். நான் அவளை வாழ வச்சு அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். கயல் நிச்சயம் என்னை விட்டு போக மாட்டாடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய் ஏய் வா போலாம், வாடா. செல்வி சாப்பிட வாடி. எனக்கு வேணாம். என்ன கண்ணு, மணி 10 ஆயிடுச்சுடி. அதுக்கு என்ன பாட்டி, ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். அம்மாடி இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற? இது கோவம் இல்ல பாட்டி, என்னோட இயலாம. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, போங்க. என்ன இப்ப ஆச்சு? இப்ப நீ எதுக்கு கண் கலங்குற? இத பாருடா, என்ன ஆச்சு? உனக்கும் மாப்பிளைக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல. அவர் சொல்ற விஷயத்தை தான் என்னால ஏத்துக்க முடியல. அவர் செய்ய சொல்ற காரியம் ரொம்ப தப்பு பாட்டி. தப்பா? என்னடி சொல்ற? என்ன கண்ணு சொல்ற? மாப்பிள்ளை எந்த தப்பும் செய்ய மாட்டாரே, அதுவும் உன்னை தப்பு செய்ய சொல்றாரா? அப்படி என்னம்மா பண்ண சொன்னாரு? மாயாவையும் அவ குழந்தையும் உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்றாரு பாட்டி. அவளுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துரு, வீடு வாசல் சொத்து எது வேணாலும் கேட்டா கொடு, ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட இனி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. எதுக்குமா, ஏன் அப்படி சொன்னாரு? நாம இருக்கிற இந்த வீட்டில் மாயாம அந்த குழந்தை இருக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். வீணா அவன் நிம்மதியும் போகும், நம்ம நிம்மதியும் போகும்.
தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணாமல் அவளை எங்கேயாவது போக சொல்லு. நீ இப்ப என்ன பண்ண போற செல்வி? நான் என்ன மாறணும்னு நினைக்கிறியாமா? ஒரு கை குழந்தையோட இருக்கிற ஒருத்திய சந்தோஷ் பேச்ச கேட்டு நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல கண்ணு. அதான் மாப்பிள்ளை மாயாவுக்கும் குழந்தைக்கும் எல்லா வசதியும் செஞ்சு தரேங்கிறாரே, அப்புறம் எதுக்குமா யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன பாட்டி பேசுறீங்க நீங்க? நான் இவ்ளோ தூரம் சந்தோஷ் கூட போராடி மாயாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அது இல்ல செல்வி. மா, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு எனக்கு எந்த புத்திமதியும் சொல்லாதீங்க. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன வேற எப்படிமா பேச சொல்ற? உன் பொண்ணுக்கு கர்ப்ப பையே இல்ல. இனி எந்த ஜென்மத்திலயும் குழந்தையே பிறக்காது. என்னடி நீ இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏமா இப்ப எதுக்குமா தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க? மாயா மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுக்கு காரணமே அவளோட குழந்தை மட்டும்தாமா, சந்தோஷோட வாரிசு. இனிமே இந்த பாவியால அவனுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க முடியாதுமா. இத பாருமா, இதெல்லாம் உன் தப்பு இல்லையே, அப்புறம் எதுக்குமா தேவையில்லாம உன்னையே நீ வருத்திக்கிற? இப்ப நான் எதுவும் செய்யலனதா ரொம்ப தப்பாயிடும். மாப்பிள்ளை பேச்ச மீறி அவளை நீங்க தங்க வச்சா ரொம்ப தப்பாயிடும் செல்வி. என்னம்மா சொல்ற? என்னதான் அவ மாப்பிள்ளையோட குழந்தைக்கு தாயா இருந்தாலும் அது அவ பெத்தெடுத்த முறை சரியில்லையே. மா, மாயாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் அதே குற்ற உணர்ச்சி அவருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா. இத பாரு செல்வி கண்ணு, மாப்பிள்ளை உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியும். அவர் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தாமா இருக்கும். நீங்க 2 பேரும் இனிமேலாவது பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் மாயாவை கொஞ்சம் தூரம் வைக்கணும்னு சொல்றாரு. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? மாப்பிள்ளை சொல்ற பேச்ச கேளும்மா. ஓ, இப்ப புரியுது. உங்க 2 பேரோட சுயநலம் எனக்கு நல்லாவே புரியுது. என்னம்மா சொல்ற? என்னடி செல்வி சொல்ற? ஆமாமா, எங்க மாயாவோட குழந்தை இந்த வீட்டுல வளர்ந்த உடனே போக போக என்ன ஒதுக்கிடுவாங்களோன்ற பயம் தானே உங்களுக்கு? அதே பயம்தாமா சந்தோஷுக்கும். சந்தோஷ்க்கு இருக்கிறது வெறும் பயம்தான். ஆனா சந்தோஷ் தாமா என் உயிர். அவனுக்கு உயிர் என்னோட குழந்தை. என்னாலதான் அவனுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல. ஆனா அவனோட கனவெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது மாயாதான். சரியோ தப்போ இந்த குடும்பத்தோட மானத்தை அவதான் காப்பாத்தி இருக்கா. அத தப்பு சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல. அத சந்தோஷே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்.